சீதாராமன் சீரியல் ஜனவரி 11 நாளைக்கான எபிசோட் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு ராஜசேகரன் செம்ம கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து நின்று உமான்னு கத்தவும் எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டு வெளியே வராங்க. சேது நடந்த விஷயத்துக்கு சாரி கேட்குறாங்க. எல்லாரையும் மாற்றி மாற்றி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க ராஜசேகரன். இது இங்கே போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, மகாலட்சுமியோட வீடுங்கிறாங்க. மகா அதானே, போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்களே, கருவை கலைக்கிறது, பொண்டாட்டியை பிரிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்களே, மகாலட்சுமி வீட்டில் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் பார்த்து பேசுங்கங்கிறாங்க சுபாஷ். என்ன வாய்ஸை ரைஸ் பண்ணுற, மிரட்டுறியா? பேசாமல் இருக்கணும், செம்ம கோத்தில் வந்திருக்க, ஏதாவது ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்ச அவ்வளோதான். உன் பொண்டாட்டியும் குழந்தையாலும் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க, இதில் உனக்கு ரோசம் வேற, பேசாமல் அங்கேயே நிற்கணும் அப்படிங்கிறாங்க ராஜசேகரன் சுபாஷை பார்த்து. ஹலோ இங்கே பாருங்கள், ஹலோ இன்ஸ்பெக்டர் வேலையை உங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்கிறாங்க அர்ச்சனா. அப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியா? ஏமா நீயும் 2 பிள்ளைய பெற்றிருக்கல, உன் தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து நீ பண்ணதெல்லாம் சரியா? எதுக்காக அப்படி பண்ண? இந்த குடும்பத்துக்கு வாரிசு வந்துடக்கூடாது, சொத்தெல்லாம் உங்களை விட்டு போயிடும் தானே, காசுக்காக இதை தான் பண்ணுறீங்களா இல்லை வேறு எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு ராஜசேகரன் கேட்க, டேய் என்னடா பேசுகிற, என்ன பேசுகிறேன், நானும் பார்த்துட்டே இருக்கேங்கிறாங்க மகா. நான் சரியாக தாண்டி பேசுகிறேன், நான் எப்பவும் சரியாக தாண்டி பேசுகிறேன். மானம் சூடு சொரணை இதெல்லாம் இருந்தால் நாங்கள் குழந்தைய கலைக்க நினச்சோம், ஆனால் இவன் வந்து தப்பாக பேசுகிறான்னு வெளியே வந்து சொல்கிறியா இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? மானம் மரியாதை இதை பற்றியெல்லாம் நீ பேசக்கூடாது, பேசாமல் இருக்கணுங்கிறாங்க ராஜசேகரன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, கடவுள் புண்ணியத்தில் எதுவும் தப்பாக நடக்கலைங்கிறாங்க சேது. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தப்பு நடந்து போச்சு, கடவுள் புண்ணியத்தில் எதுவும் தப்பாக நடக்கலைன்னா என்ன ஒவ்வொரு முறையும் கடவுள் வந்து காப்பாற்றுவாரா? இந்த குடும்பத்தில் நீங்கள் தானே தலைவர், இதுக்காக நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இவ்வளோ நடந்திருக்கு, எந்த ஆக்ஷனும் யார் மேலேயும் எடுக்கலை, இன்னும் உங்கள் தம்பி பொண்டாட்டியை வீட்லேயே வச்சுட்ருக்கீங்க, நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? எனக்கு என் பொண்ணு முக்கியம், அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை முக்கியம் அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, நீங்கள் பேசுகிறது எல்லாமே சரிதான், அதில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் தப்பாகவும் பேச மாட்டீங்க, சில ஜென்மங்களையெல்லாம் திருத்தவே முடியாதுங்கிறாங்க துரை. நான் என்ன சொல்கிறேன்னா, சீதா இங்கே இருக்கிறது நல்லதில்லை, பேசாமல் ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருங்க. சீதா இல்லாமல் ராமும் இருக்க மாட்டா, ட்ரைனிங் முடிச்சுட்டு ராமும் நேராக அங்கே வீட்டுக்கு தான் வருவான். ஏன் யோசிச்சுட்ருக்கீங்க? நான் சொல்கிறது உங்களோட சேஃப்டிக்காக தாங்கிறாங்க துரை. அண்ணா இந்த மாதிரி தப்பாக பேச வேணான்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேங்கிறாங்க மகா. தப்பாக பேச மட்டும்தான் மகா எனக்கு தெரியும், ஆனால் தப்பாக பண்ணவெல்லாம் தெரியாதுங்கிறாங்க துரை. டே என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, அவர் இன்றைக்கி போயிடுவார், ஆனால் நீ இங்கே தான் இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க சுபாஷ். என்ன பண்ணுவ, கொலை பண்ணுவியா? நீங்கள் எல்லாரும் கருவில் இருக்கிற குழந்தையே கொலை பண்ண நினச்சவங்க தானே, அந்த கன்றாவியெல்லாம் பார்க்குறதுக்கு பேசாமல் செத்து போகிறதே மேலுங்கிறாங்க துரை. அண்ணன் இதுக்கு மேலே மரியாதை இருக்காது, பேசாமல் போயிடுங்கிறாங்க மகா. அப்போ இவ்வளோ நல்லா மரியாதை கொடுத்தீங்களா? அப்படி தானே நடத்துங்கிறாங்க துரை. ஐயா பிஸ்னஸ் மேக்னெட்டு, நீங்கள்லாம் பெரிய இடம், உங்களை மாதிரி இடத்துல என் பொண்ணை கொடுத்ததுக்கு என்னையே நான் அடிச்சுக்கணும். மாப்பிள்ளை ஒரு ஆளுக்காக நான் உங்கள் எல்லாத்தையும் உயிரோடு விட்டுட்டு போகிறேன், என் பொண்ணை நான் கூட்டிகிட்டு போகிறேன், யாராவது ஒரு ஆள் அந்த பக்கம் வந்தீங்க தோல் உரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மேலே போகிறாங்க ராஜசேகரன். அங்கே சீதா கிட்ட அவங்க அம்மா, நீ இன்னும் நேற்றுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ராஜசேகரனும் போயிடறாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான்க்கா காரணம், கண்ணவெல்லாம் பேசிட்டு போகிறா அப்படின்னு அர்ச்சனாவை திட்டிகிட்டு இருக்காங்க. மகா என்னமோ சீதாட்ட சொல்லிட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்த அப்படின்னு கேட்க, இல்லைங்க நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடல, அதான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்ல, நீங்கள் 2 பேரும் இங்கே சாப்பிட்டதெல்லாம் போதும், முதல்ல கிளம்புங்கிறாங்க. எங்கெங்க போகிறோம் அப்படின்னு கேட்கவும், அப்பா வீட்டுக்கு இல்லை, ஏன் அப்பா வீட்டுக்கு, அறிவு கிட்டத்தனமாக கேட்டுட்ருக்க, கொஞ்சமாவது புத்தி இருக்கா இல்லையா? சீதாவை இந்த பாடுபடுத்திட்டு இருக்காங்க, அவளும் தாங்கிட்டு இருக்கா, அடுத்து வயிற்றில் இருக்கிற குழந்தையும் அழிக்க பார்க்குறாங்க. எங்கே போகிறதுன்னு கேட்குற, இதுக்கு மேலே இங்கே இருக்கணுமா? சீதா கிளம்பு, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சீதாவோட அப்பா சொல்லியிருக்கோம். அப்பா பாஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்கப்பாங்கிறாங்க சீதா. ஏன் உன் பாஸ் அங்கே வர மாட்டாங்களா? நீ அவருக்கு வேணும்னா அவரை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு, இல்லை அவருக்கு அவங்க சித்தி தான் வேணும், சித்தப்பா தான் வேணும்னா அவரே இங்கேயே இருக்கட்டும், இதுக்கு மேலே எதுவும் பேசாமல் 2 பேரும் கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிட்டோம்னா பாஸை அவங்க ஏதாவது சொல்லி மாற்றிடுவாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், ஆமாங்க சீதாவை பற்றி கண்டதையும் சொல்லி ஏதாவது மாப்பிள்ளை மனசை கலைச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும், என்ன அறிவுக்கிட்டத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க, மாப்பிள்ளை கொஞ்சமாவது அறிவு இருக்குல்ல, சீதா சொல்கிறது உண்மையா இல்லை அவங்க சொல்கிறது உண்மையான்னு மாப்பிள்ளைக்கு தெரியாதா? அப்படி தெரியாத கூறு கட்டவனே எதுக்கு சீதா கட்டிட்டாலனும்? சீதா இங்கே பாரு, பதிலுக்கு பதில் பேசிகிட்டு இருக்காத, இதுக்கு மேலே நீங்கள் இருந்தனா உனக்கும் உன் குழந்தைக்கு இங்கே பாதுகாப்பு இருக்காது. ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற சாப்பாட்டில் விஷம் கலக்குவாங்களா? ஏன் இனி இங்கே இருக்கிற சாப்பாட்லேயும் கலக்குவாங்க, காஃபியில் கலக்குவாங்க, குடிக்கிற தண்ணியில் கூட கலப்பாங்க, ஒவ்வொன்றுத்தையும் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பியா? எனக்கு வர்ற கோவத்துக்கு அவங்கள அப்படியே கொன்றுலாம் போல இருக்குது. முதல்ல 2 பேரும் கிளம்புங்க. இல்லை வரல 2 பேர்த்தையும் அடிச்சு இழுத்துட்டு போவேன், முதல்ல போங்க, 2 பேரும் பேக் பண்ணி கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் 2 பேரும் ரெடியாகி பேக் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. சேது எவ்வளவோ தடுத்து பார்க்குறாங்க, ஆனாலும் ராஜசேகரன் கேட்காம கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சீதாவையும் அவங்க அம்மாவையும்.
கரெக்டாக வெளியே போகவும் ராம் வந்துடுறாங்க. சீதா கையில் இருக்கிற பேகை பார்க்குறாங்க. சீதா எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு கேட்க, வேற எங்கே போவோம், எங்கள் வீட்டுக்கு தாங்கிறாங்க ராஜசேகரன். இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சர் தான், இங்கே இருக்கிற யாருமே மனுஷங்களே இல்லை, நீங்கள் போங்க, சீதாவை எதுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்க, ராம் உனக்கு இங்கே நடந்து எதுவுமே தெரியாதாங்கிறாங்க துரை. மாப்பிள்ள உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டி வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, இல்லைனா சீதா காலம் பூரா என் பொண்ணாவே வாழ்ந்துட்டு போகிறா அப்படின்னு ராஜசேகரன் சொல்ல, ஏங்க கோபப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் தம்பி, இந்த வீட்டில் பெரிய பெரிய தப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சீதாவோட அம்மா சொல்லவும், எல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்திருக்கேங்கிறாங்களாம். எல்லாமே தெரிஞ்சும் ஏன் போகிறீங்கன்னு கேட்டால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, மாமா எல்லாமே தெரிஞ்சுதான் நான் கேட்குறேன், எதுக்காக சீதா போகணும், தப்பு பண்ணது அர்ச்சனா சித்தி, அவங்க தானே இந்த வீட்டை விட்டு போகணும், சீதா எதுக்காக போகணும், அவங்க எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு நல்லாவே எனக்கு தெரியும் அப்படின்னு ராம் சொல்ல, ராம் நான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேனாங்கிறாங்க அர்ச்சனா. சித்தி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த 25% சொத்து உங்கள் பேருக்கு வரலன்னு தானே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு எதுக்காக சீதா போகணும், நீங்கள் தான் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு ராம் சொல்ல, அர்ச்சனாவோட 3 பொண்ணுங்களும் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை கேட்டதுமே ராம், இங்கே பாருங்கள் ஓவராக பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மேலே க்ளோஸ் பண்ண கேஸை திரும்பவும் ஓப்பன் பண்ணிடுவேன், சீதாவை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயம், இதை விட பெரிய பெரிய விஷயமெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், தேவையில்லாமல் என்னை பேச வைக்காதீங்க அப்படின்னு ராம் சொல்லவும், அண்ணன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா என்ன அர்த்தங்கிறாங்க அஞ்சலி, மரியாதையாக வெளியே போயிருங்க அர்த்தம் அப்படின்னு ராம் சொல்ல, எல்லாரும் பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் சொன்னால் நாங்கள் வெளியே போயிடணுமா அப்படின்னு கேட்கவும், வீட்டை விட்டு போகிறதா இல்லை ஜெயிலுக்கு போகிறதா நீங்களே முடிவு பண்ணுங்கள் சித்தி, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும், அர்ச்சனா சித்தி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி அவங்க இருந்தாங்கன்னா நானும் சீதாவும் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம், மாமா வீட்டுக்கு போயிடுவோம், செத்தாலும் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம், உங்களுக்கு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, மகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாங்க. சித்தி நீங்கள் சொல்லுங்கள், இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், மாமா வீட்டுக்கு போகட்டுமா இல்லை அர்ச்சனா சித்தி வெளியே போட்டுமா அப்படின்னு கேட்க, பாஸ் அர்ச்சனா சித்தி மகா சித்தியோட பார்ட்னர், அவங்களெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சீதா சொல்லவும், மகா ஏதாவது ஒரு பதில் சொல்ல, அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்லங்கிறாங்க துரை. மகா வேறு வழியே இல்லாமல் அர்ச்சனாவை வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. அர்ச்சனா அழுதுகிட்டே ரூம்க்கு ஓடுறாங்க. அர்ச்சனாவோட 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அர்ச்சனாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. மகா பின்னாடியே போகிறாங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, வேறு வழி இல்லை, ஒரு 4 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் இருங்க, இல்லைனா எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போகணும், ப்ளீஸ்க்கா, இல்லைனா நம்ம பண்ண எல்லா வேலையும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்படின்னு மகா சொல்ல, என்ன இப்போ மட்டும் நாமங்கிற, இவ்வளோ நாள் நான் மட்டும்தானே சொல்லுவேன், இப்போ என்னமோ நாமன்னு சொல்கிற, இங்கே பாரு மகா, ஒருவேளை நான் இந்த வீட்டை விட்டு போகிறதுனா எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் போவேன், நீயும் நானும் சேர்ந்து தான் எல்லா தப்பையும் பண்ணணும்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த வீட்டை விட்டு போவேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க. இதே எல்லாத்தையும் சீதா கேட்டுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.